2025-26 தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் உள்ள பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது 6ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் உள்ள 2ஆம் பருவத்தில் இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க 2ஆம் பருவத்தில் உள்ள இலக்கணம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கொஸ்டின், சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? அதாவது சில எழுத்துக்களுக்கு இடையில ஒலிக்கக்கூடிய முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. சொல், மொழி, இன எழுத்துக்கள் அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதை மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள். ஆப்ஷன் சி தான் என்னது ஆன்சராக தரப்பட்டிருக்கு. இங்கே சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் எது? அதாவது 6 வல்லின மெல்லெழுத்து 6 மெல்லின மெய்யெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. எழுத்து, இன எழுத்து, மொழி அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷனாக கொடுத்துட்டு அடுத்து மொத்த ஆப்ஷனும் 1 டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் எனப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி தான் இங்கே ஆன்சராக தரப்பட்டிருக்கு. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழுத்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன எழுத்துக்களை பற்றி தான் வரும். ஏன்னா இலக்கணமே இன எழுத்து. அந்த இலக்கணத்தோட தலைப்பை இன எழுத்துக்கள் தான். ஓகேவா? இப்போ இன எழுத்துக்கள் தான் அதிகமாக வரும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய எது வரும்? சொற்களில் வர மெல்லின மெய்யெழுத்துக்கு அடுத்து என்ன இனமாகிய எது வரும் கேட்காங்க. மெல்லின எழுத்து, வல்லின எழுத்து, இன எழுத்து அனைத்தும் அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய எது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி தான். அப்போ வல்லின எழுத்து, அதாவது சொற்களின் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து இனமாகிய வல்லின எழுத்து தான் என்ன செய்யும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வல்லின எழுத்து தான் சொற்களோட மெல்லின எழுத்துக்கு இடையில வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இடையின எழுத்துக்கள் எத்தனை? அதாவது இந்த இடையின எழுத்துக்கள் எத்தனை அப்படி கேட்டிருக்காங்க.